ஸ்ரீ குருப்யோ நமஹா. அடியார்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பாவையின் 10வது பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் என்று தொடங்கும் பாசுரம். கண்ணா, இது உன்னை எழுப்பும் குரல் மட்டுமல்ல, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி மென்மையாக தட்டும் பக்தியின் வாசல் கதவு. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 10வது பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன், நாற்ற துழாய் முடி நாராயணன், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இனி இந்த பாசுரத்தின் சிறிய விளக்கத்தை பார்ப்போமா? நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று தொடங்குகிறார் ஆண்டாள். அம்மா, நீ தவம் செய்தவள், புண்ணியத்தின் பலனால் சொர்க்கத்திற்கே செல்லும் உயர்ந்த நிலையில் இருப்பவள். ஆனால் ஆண்டாள் கேட்கிறாள், அப்படிப்பட்ட நீ கூட கண்ணனை நினைக்காமல் உறங்கலாமா? வாசல் திறவாதார். இது வீட்டு வாசல் அல்ல, இது உன் மனதின் வாசல். அகங்காரம், அலட்சியம், நாளை பார்த்துக்கலாம் என்ற சோம்பல், இவையெல்லாம் மூடிய கதவுகள் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அம்மா, கதவை திற. துளசி மணம் வீசும் திருமுடியுடன் கருணையின் வடிவாய் நிற்கும் நாராயணன் நம்மிடம் செல்வம் கேட்கவில்லை, புகழ் கேட்கவில்லை. அவன் கேட்பது ஒன்றே, அன்புடன் அவனை போற்றும் ஒரு மனம். தீற்ற குலம் உடைத்து என்று ஆண்டாள் சொல்கிறார். இதன் பொருள், பெண் குரலில் இங்கு ஒரு மென்மையான எச்சரிக்கையை ஆண்டாள் சொல்கிறார்கள். நான், எனது, எனக்கே என்ற தீய எண்ணங்களை அந்த மாயன் உடைத்து விடுவான். நம்மை தூய பக்தியாக மாற்றுவான் என்று, கோபிகை மாறி மாற்றுவான் என்று ஆண்டாள் தீர்மானமாக சொல்லுகிறார்கள். ஏற்றம் எளிது எழுந்திராய் என்று சொல்கிறார். கண்ணனை அடைவது கஷ்டமல்ல அம்மா. கண் திறந்தால் போதும், மனம் உருகினால் போதும், அவன் நாமம் சொன்னால் போதும். ஏற்றம் எளிது. மார்கழி காலை, மனம் அமைதியாக இருக்கிறது. நாராயணன் நினைவு அப்படியே மனதிற்குள் கொண்டு வந்து, எழுந்திராய் அம்மா, உன் உள்ளத்தில் கண்ணன் காத்திருக்கிறான். ஏலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கமன்னார் திருவடிகளே சரணம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.